ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நாம் பயப்படுகிற நேரத்திலும், கலங்கி நிற்கிற போதும், பயத்திலிருந்தும் கலக்கத்திலிருந்தும் நம்மை விடுவித்து நம்முடன் துணை நிற்கிறவர் இயேசுதான். ஒரு நாள் இயேசு தம் சீஷர்களை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்லுமாறு துரிதப்படுத்தினார். படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. மத்தேயு 14வது அதிகாரம் 25லிருந்து 27 வரை. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். யோவான் 20ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரைக் கண்டு சந்தோஷப்பட்டார்கள். மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம். இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஆமென். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் இயேசு ஆசீர்வதித்ததினால் 5000 பேர் புசித்தார்கள். இந்த இயேசுவின் வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் அவரை நம்பினால் உங்கள் வாழ்வின் பயத்தை போக்கிடுவார். உங்கள் குறைவுகளை நிறைவாக்கி உங்களுக்கு சமாதானம் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். இயேசுவே, எனக்குள் இருக்கும் பயத்தை நீக்கிடும், என்னுடன் துணை நில்லும், ஆசீர்வதியும்.